இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. நாளை பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. பிப்ரவரி 8ஆம் தேதி இதற்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் அறிவித்த பிறகு அதிலே அதிமுக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் போட்டியிடவில்லை என்ற அறிவிப்பை வெளியிட்டன. அதே நேரம் திமுக கூட்டணியில் ஏற்கனவே போட்டியிட்ட காங்கிரசுக்கு பதிலாக திமுகவே இந்த தொகுதியில் போட்டியிட்டது. இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் யாரும் பெரிய அளவில் போட்டியிடாததால் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல் பிரச்சாரம் வழக்கமான இடைத்தேர்தல் பிரச்சாரமாக அல்லாமல் அது ஒரு புதிய பாணியில்தான் அமைந்தது. அதாவது மாநிலம் முழுதுமிருந்தும் யாரும் திமுக சார்பில் எந்த அமைச்சரும் எந்த மாவட்ட செயலாளரும் எந்த எம்எல்ஏவும் எம்பியும் வந்து வார்டாக தங்களுக்கு பிரித்து கொண்டு வேலை செய்யவில்லை. அதே நேரம் நாம் தமிழர் கட்சி இங்கே போட்டியிடுகிற இந்த நிலையில் முக்கிய போட்டியாக திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் தான் போட்டி என்ற ஒரு நிலை செயற்கையாக உருவாக்கப்பட்டது. இந்த நிலையில் சீமான் கடந்த 10 நாட்களாக ஈரோட்டில் முகாமிட்டு தினமும் இரவு பொதுக்கூட்டம் என்று தொடர்ந்து அவர் வேலை பார்த்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவு எல்லாருக்கும் அறிந்த விஷயம்தான். திமுக தான் வெற்றி பெறப் போகிறது. ஆனால் அதையும் தாண்டிய சுவாரஸ்யமான ஒரு கேள்வி, இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டெபாசிட் தொகையை தக்க வைத்துக் கொள்வாரா, டெபாசிட் பெறுவாரா என்பதுதான் இங்கே ஈரோடு தேர்தலின் முடிவாக எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஒரு கேள்விக்கான பதில்தான் ரிசல்ட் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறது. என்ன ஈரோடு கிழக்கில் என்ன நடந்தது என்று நாம் பார்ப்போம். 2023ஆம் ஆண்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் EVKS இளங்கோவன் போட்டியிட்டார். அப்போது அவர் 1,99,006 ஓட்டுகளும் தபால் ஓட்டுகள் 250 என மொத்தம் 1,10,156 ஓட்டுகள் பெற்றார். அதாவது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி நின்று அப்போது அவருடைய ஓட்டு சதவீதம் 64.58 என்று இருந்தது. அதே போல் அந்த இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட்டது. அதிமுக வேட்பாளர் KS தென்னரசு அந்த இடைத்தேர்தலில் 43,819 வாக்குகள் ப்ளஸ் 104 தபால் ஓட்டுகள் என மொத்தம் 43,923 வாக்குகளை பெற்றார். அவருடைய வாக்கு சதவீதம் 25.75. அந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நின்ற மேனகா அவர் 10,817 வாக்குகளும் 10 தபால் வாக்குகளும் சேர்த்து 10,827 ஓட்டுகளை பெற்றார். நாம் தமிழர் கட்சி அந்த தேர்தலில் வாங்கிய வாக்கு சதவீதம் 6.35. அதாவது அப்போதைய மொத்த வாக்குப்பதிவு எத்தனை என்றால் 1,70,563 வாக்குகள் போலிங் ஆயின. அதாவது தேர்தலில் பதிவான வாக்குகள் 1,70,563. இதிலே அதிமுக போட்டியிட்டது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் போட்டியிட்டார். இந்த வரிசையில் நாம் தமிழர் கட்சி 10,827 ஓட்டுகள் பெற்றன. டெபாசிட் என்பது என்னவென்றால் பதிவான வாக்குகளில் 6இல் ஒரு பகுதியை வாங்க வேண்டும். அப்படி நீங்கள் 6இல் ஒரு பகுதி ஓட்டுகள் பெற்றால் நீங்கள் வேட்புமனு செலுத்தும் போது கட்டிய கட்டணத்தை, டெபாசிட் கட்டணத்தை உங்களுக்கு திருப்ப கொடுத்து விடுவார்கள். இல்லை என்றால் அது தேர்தல் ஆணையத்துக்கு சென்றுவிடும். இதுதான் டெபாசிட் பெறுவாரா மாட்டாரா என்பது. இந்த வகையில் 2023இல் நடைபெற்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்கவில்லை. ஏன்னா 1,70,000 ஓட்டு போலிங்கே, இவங்க வாங்கினதே 10,827 தான். அதன் பிறகு நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு நாடாளுமன்ற மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி 12,000 வாக்குகள் பெற்றார்கள். அதாவது 2023 இடைத்தேர்தலில் பெற்றதை விட 2,000 ஓட்டுகள் கூடுதலாக 12,000 ஓட்டுகள் பெற்றார்கள். இப்போது கிட்டத்தட்ட 2,20,000 வாக்குகள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கும் நிலையில் இந்த இடைத்தேர்தலில் எத்தனை வாக்குகள் போலாகின்றன, அதாவது எத்தனை வாக்குகள் செலுத்தப்படுகின்றன, அதில் 6இல் ஒரு பகுதியை சீமானுடைய வேட்பாளர் பெறுவாரா என்பதுதான் கேள்வி. இதில் இடைத்தேர்தல் களத்தில் போடப்படுகிற கணக்குகள் என்னவென்றால், இப்போது அதிமுகவும் களத்தில் இல்லை, பாஜக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளும் களத்தில் இல்லை. இந்த நிலையில் அன்று 2023இல் அதிமுக பெற்ற 43,923 வாக்குகள்
இதில் 1/3 பகுதியாவது நாம் தமிழர் கட்சிக்கு வந்துவிடாதா என்று அந்த கட்சியினர் ஒரு கணக்கு போட்டிருக்கிறார்கள். அதாவது 2023 இடைத்தேர்தலில் 10,000, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 12,000 என்பது அவருடைய சொந்த வாக்குபலமாக இருந்தால் கூட அதிமுகவுடைய வாக்கில் பாஜகவுடைய வாக்குகளில் 1/3 பங்காவது நாம் தமிழருக்கு வராதா? அப்படி வந்தால் அது ஒரு 15,000 வராதா? அப்படி வந்தால் இப்போதைய ஒரு 12,000, அது ஒரு அதிமுகவின் வாக்குகளில் 1/3 பங்காக ஒரு 15,000, ஆக மொத்தம் 25,000 27,000 வாக்குகள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதாக நாம் தமிழர் கட்சியினர் ஒரு கணக்கை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் திமுக ஆரம்பத்திலிருந்து, அதாவது வழக்கமான இடைத்தேர்தல் பாணியை இதில் பின்பற்றாவிட்டாலும், கட்சி நிர்வாகிகள், ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கிட்டத்தட்ட 237 பூத் ஏஜென்ட்டுகள், 33 வார்டு செயலாளர்கள், 8 பகுதி செயலாளர்கள், இப்படி அனைத்து நிர்வாகிகளும், அனைத்து அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். முத்துசாமி, ஈரோடு எம்பி பிரகாஷ், வேட்பாளர் VC சந்திரகுமார் ஆகியோர் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வாக்கு கேட்பது ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் இரவும் பகலுமான தேர்தல் வேலைகளை நிர்வாகிகளும் தொடர்ந்து செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் திமுகவுடைய தலைமை திமுக நிர்வாகிகளுக்கு, அதாவது மாவட்ட செயலாளர் அமைச்சர் முத்துசாமி வழியாக திமுக நிர்வாகிகளுக்கு கொடுத்திருக்கும் உத்தரவு என்னவென்றால், சீமான் டெபாசிட் வாங்கக்கூடாது என்பதுதான். இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக கடந்த 2-3 நாட்களாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலே இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளுக்கு ஃபோன் செய்திருக்கிறார். அதாவது 237 பூத்துகளிலும் இருக்கும் BLA 2 அந்த ஏஜென்ட்டுகளுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஃபோன் செய்திருக்கிறார். அதாவது எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் இல்லை, கடந்த 2-3 நாட்களாக அவருக்கு நேரம் கிடைக்கும் போது அவ்வப்போது ஃபோன் செய்து விசாரித்திருக்கிறார். எப்படி இருக்குது தேர்தல் களம், எப்படி இருக்குது உங்களுக்கு, அதாவது பாக முகவர்களுக்கு ஏற்கனவே நாம் தொடர்ந்து மாநில அளவில் ஒவ்வொரு மண்டலமாக பிரித்து பயிற்சி கொடுத்துருக்குறோம். அந்த பயிற்சியை நீங்கள் காட்டணும், அந்த பயிற்சியில் சொன்னபடி நீங்கள் நடந்துக்கணும். என்னதான் பிரச்சாரம் பண்ணாலும் தேர்தல் அன்று, வாக்குப்பதிவு தினத்தன்று அந்த வாக்குகளை நமது சின்னத்துக்கு சேகரித்து தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் என்று அவர் பேசியிருக்கிறார். அப்போது அங்கே இருக்கிற நிலைமையை BLA 2 அவர்கள் ஸ்டாலினிடம் விளக்கியிருக்கிறார்கள். அதே போல் 33 வார்டு செயலாளர்களுக்கும் ஸ்டாலின் ஃபோன் செய்திருக்கிறார். அப்போது என்னவென்று கேட்டால் அவர்கள் என்ன சொன்னாங்க, இல்லை தலைவரே, நம்மளை எதிர்க்க யாருமே இல்லை, நம்மளுக்கு தான் வெற்றி அப்படின்னு வார்டு செயலாளர்களில் சிலர் சொல்லும்போது, ஸ்டாலின் அப்படி சொல்லக்கூடாது, எதிரிகள் யாரும் இல்லைன்னு நீங்கள் அலட்சியமாக இருந்துடக்கூடாது, பதிவு செய்யப்படுகிற அனைத்து வாக்குகளையும் நாமே வாங்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எதிரி வலிமையாக இருந்தால் ஒரு டார்கெட்டு, எதிரி வலிமையாக இல்லாத பட்சத்திலும் ஒரு டார்கெட். என்ன, நமக்கு நாமே நம்ம டார்கெட்டை நிர்ணயித்து கொள்ள வேண்டும். வெற்றி நமக்கு உறுதி, ஆனால் அந்த வெற்றி எப்படிப்பட்டதாக இருக்கணும். எதிரே நிற்கக்கூடிய வேட்பாளருக்கு டெபாசிட் கிடைக்கக்கூடாது. கிட்டத்தட்ட பெரும்பான்மையான ஓட்டுகள் திமுகவுக்கே விழ வேண்டும். அதற்கான வேலைகளை பாருங்கள் என்று வார்டு செயலாளர்களுக்கு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். அதே போல் 8 பகுதி செயலாளர்கள் அவர்களுக்கும் ஃபோன் போட்டிருக்கிறார். அவர்களும் நாம் தான் ஜெயிப்போம் தலைவரே, நாம் தான் ஜெயிப்போம் தலைவரே என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தான் ஜெயிப்போம் தான் எனக்கு தெரியுமே என்று சொல்லிவிட்டு மீண்டும் அவர்களிடமும் இந்த விஷயத்தை விளக்கியிருக்கிறார். அதாவது எதிரே நிற்கக்கூடிய வேட்பாளருக்கு டெபாசிட் கிடைக்கக்கூடாது, கிட்டத்தட்ட அனைத்து வாக்குகளையும் திமுகவே வாங்க வேண்டும், அதற்கான வேலைகளை நீங்கள் பாருங்கள் என்று கடந்த 2-3 நாட்களாக ஸ்டாலின் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த லோக்கல் நிர்வாகிகளிடம் ஃபோன் செய்து பேசியிருக்கிறார். அவர் பிரச்சாரத்துக்கு வரவில்லை, உதயநிதி ஸ்டாலினும் பிரச்சாரத்துக்கு வரவில்லை, வேறு எந்த அமைச்சர்களும் திமுகவுடைய அதாவது அடையாளம் மிக்க புள்ளிகள் யாரும் அங்கே பிரச்சாரத்துக்கு வரவில்லை. ஆனாலும் இந்த கடைசி 3 தினங்களில் ஸ்டாலினே திமுக நிர்வாகிகளுக்கு ஃபோன் போட்டு பேசியதன் நோக்கம், சீமானுக்கு டெபாசிட் கிடைக்கக்கூடாது, கடந்த 2023 இடைத்தேர்தலில் அவர் வாங்கிய 10,000 ஓட்டுகளை விட மிக குறைவான ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்பதுதான் திமுகவினருக்கு ஸ்டாலின் கொடுத்திருக்கும் உத்தரவு. முடிவு அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அந்த வகையில் உழைக்க வேண்டும் என்பதுதான் அவர் கொடுத்திருக்கும் உத்தரவு. இந்த 2-3 நாட்களில் அமைச்சர் முத்துசாமி அவர் தனக்கு அறிமுகமான அதிமுக நிர்வாகிகள், அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலே
பல அதிமுக நிர்வாகிகள் அமைச்சர் முத்துசாமிக்கு அறிமுகமானவர்கள் தான். அவர்களிடம் முத்துசாமியே பேசி, அதிமுக நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம் தமிழருக்கு ஓட்டு போடக்கூடாது, நீங்கள் நோட்டாக்கு போடுங்க, இல்லை வேறு யாராவது சுயேட்சைக்கு போடுங்க, ஏதாவது பண்ணுங்க, ஆனால் நீங்கள் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, அவர்களை ஒரு பெரிய ஆளாக ஆக்கி விட்டுறாதீங்க, அப்புறம் உங்களையும் மதிக்க மாட்டாங்க அவங்க என்றெல்லாம் சொல்லி முத்துசாமியும் அங்கே இருக்கிற லோக்கல் அதிமுக நிர்வாகிகளிடம் பேசியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில்தான் நேற்று பிப்ரவரி 3ஆம் தேதி பிரச்சாரம் ஓய்கிற நிலையில், அன்று பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவு நாளும் கூட என்ற நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தன்னுடைய பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு நகர்வை எட்டினார். அதாவது இதுவரையான பிரச்சார கூட்டங்களில் ஈரோட்டிலேயே, அதுவும் குறிப்பாக ஈரோட்டிலேயே பெரியாரை கடுமையாக விமர்சித்து வந்த சீமான் நேற்று அண்ணாவுடைய நினைவு நாளில் முதலாக ஐயா பெரியார் அவர்களை எதிர்த்து தனியாக ஒரு அரசியல் இயக்கம் கண்டவர், கடவுள் இல்லை என்ற கருத்தை விட்டுவிட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற முழக்கத்தை முன்வைத்தவர், மதுவை அடிப்படையாக கொண்டு கிடைக்கும் வருமானத்தில் அரசாங்கம் நடத்தினால் அது குஷ்டரோகியின் கையில் இருக்கும் வெண்ணெய்க்கு சமமானது என்று சொன்னவர். அதாவது மதுவால் வரும் பணத்தை வைத்துக்கொண்டு அரசாங்கம் நடத்த மாட்டேன் என்று சொன்னவர். பெரியார் வருவதற்கு முன்பே 2 முதுகலை பட்டங்களை பெற்றவர். அவர் அரசியல் களத்துக்கு வந்த பிறகுதான் தமிழ் இலக்கியங்கள், தமிழ் வரலாறுகள் அரசியல் மேடைகளில் பேசப்பட்டன என்றெல்லாம் சொல்லி பேரறிஞர் அண்ணாவின் நினைவை போற்றுகிறோம் என்று சீமான் நேற்று பேசியிருக்கிறார். இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, திமுக வெளிப்படையாக சீமானுக்கு இந்த பெரியார் விவகாரத்தில் வெளிப்படையாக தேர்தல் களத்தில் எந்த பதிலும் சொல்லவில்லை என்றாலும் செயல்பாடுகள் ரீதியாக மிக கடுமையான வேலைகளை செய்து வந்த இந்த நிலையில்தான் பெரியாரை எதிர்த்துவிட்டு பிரச்சாரம் முடியப் போகிற அந்த நாளில் அண்ணாவை சீமான் கையில் எடுத்திருக்கிறார். அண்ணாவை நாங்கள் போற்றுகிறோம், பெரியாரை எதிர்க்கிறோம், ஆனால் அண்ணாவை போற்றுகிறோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். இது கூட அதிமுகவை சேர்ந்தவர்களின் ஓட்டுகளை பெறுவதற்கும் இதிலே ஒரு நோக்கம் இருக்கிறது என்று நாம் தமிழர் கட்சியிலேயே கூறுகிறார்கள். இதுதான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலின் கிளைமாக்ஸ் ரிப்போர்ட்டாக இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலின் முடிவு பிப்ரவரி 8ஆம் தேதி வரப்போகிறது. அதில் திமுக வெற்றி பெறத்தான் போகிறது. அதே நேரம் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய வெற்றி என்று திமுக தனக்கு ஒரு டார்கெட்டை வைத்து கொண்டிருக்கிறது. அது இந்த இடைத்தேர்தல் முடிவில் நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளுக்கு காத்திருங்கள். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.